வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் நாகப்பட்டினத்தில் அருள்பாலிக்கும் நெல்லுக்கடை மாரியம்மனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலில் நடராஜர், எல்லையம்மன், காத்தவராயன், பெரியாச்சி அம்மன், பூரணை புஷ்கலை சமேத ஐயனார், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி, பிள்ளையார், கப்பல் பிள்ளையார், துர்க்கை என தனி சன்னதிகளில் அருள் புரிகின்றனர். இந்த கோவில் கிழக்கு நோக்கிய அற்புதமான ஆலயம். கருவறையில் கருணை பொங்கும் மகா மாரியம்மன் கிழக்கு பார்த்தபடி அழகுற காட்சி தருகிறாள். வீராசனத்தில் அமர்ந்தபடி 4 திருக்கரங்களிலும் டமருகம், பாசம், கத்தி, கபாலம் ஆகியவற்றை ஏந்தியபடி காட்சி தரும் தேவியை தரிசித்தால் நம் மொத்த கவலைகளும் காணாமல் போய்விடும் என்பது ஐதீகம். இவளுக்கு எதிரில் சிறிய உருவிலான அம்மன் விக்கிரகம் ஒன்று உள்ளது. வருடத்துக்கு ஒரு முறை பெரிய அம்மனுக்கு தைலக்காப்பு சார்த்தப்படுகிறது. சிறிய அம்மனின் விக்கிரக திருமேனிக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. எல்லையம்மனும் மாரியம்மனை போலவே தனி விமானத்துடன் கூடிய கருவறையில் 4 திருக்கரங்களுடன் ஆயுதம் ஏந்தி 5 தலை நாகம் படம் எடுத்து குடைபிடிக்க வீராசனத்தில் அமர்ந்தபடி திருக்காட்சி தருகிறாள். இவளுக்கு எதிரில் மகுடம் தரித்த நிலையில் அம்மனின் சிரசு காட்சி தருகிறது. நெல்லுக்கடை மாரியம்மனுக்கு நேர்ந்து கொண்டால் விரைவில் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நித்தமும் நம் வாழ்வில் துணைக்கு வருவாள் நெல்லுக்கடை மாரியம்மன். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்குவோம். நாகையில் நெல் வாணிபம் செய்யும் பெரிய நாகாத்தம்மாளை அந்த ஊரில் எல்லோருக்கும் தெரியும். தொழில் நேர்மையும் கருணையும் கொண்டு பழகும் அவரை அனைவருக்கும் பிடிக்கும். இந்த நிலையில் ஒரு நாள் மஞ்சள் நிற சேலை அணிந்த பெண்ணுறுத்தி, எனக்கு நெல் வேண்டும், கொஞ்சம் அளந்து கொடுங்கள் என்று பெரிய நாகாத்தம்மாளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அதை தன்னை போலவே அந்த பெண்ணின் கனிவும் சிரிப்பும் பெரிய நாகாத்தம்மாளை வெகுவாக கவர்ந்தது. கடைக்குள் சென்று மூட்டையில் இருந்த நெல்லை அளந்து கூடையில் போட்டு எடுத்து வெளிவந்து பார்த்தபோது அந்த பெண்ணை காணவில்லை. இவ்வளவு நேரம் இங்கே நின்றிருந்த அந்த பெண்ணை காணாததை கண்டு பெரிய நாகாத்தம்மாள் அதிர்ச்சி அடைந்தார். மீண்டும் அந்த பெண்ணை பார்க்க ஆசைப்பட்டார். அது நடக்காமல் போய்விட்டதே என பெரிய நாகாத்தம்மாள் வருந்தினாள். அன்றிரவு பெரிய நாகாத்தம்மாளின் கனவில் தோன்றிய அந்த பெண்மணியோ, நான் மகமாயி உன் வீட்டு அருகில் உள்ள வேம்பின் நிழலில் புற்று கொண்டு இருக்கிறேன். எனக்கு கோவில் கட்டினால் உன் ஊரை காப்பது மட்டும் என் கடமை என்று சொல்லிவிட்டு அந்த பெண் மறைந்தாள். உடனே தூக்கத்தில் இருந்து விழித்த பெரிய நாகாத்தம்மன் கனவில் நிகழ்ந்தபடியே அருகில் உள்ள வேப்ப மரத்தடியில் இருந்த புற்றுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு வழிபட்டு வந்தாள். தொடர்ந்து ஊர் மக்கள் அனைவரும் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். காலப்போக்கில் இந்த கோவிலுக்கு நெல்லுக்கடை மாரியம்மன் என்ற திருநாமம் சூட்டி வழிபட்டு வந்தார்கள். தொடர்ந்து அதே இடத்தில் சிறிய கோவிலாக அமைக்கப்பட்டது. நெல்லுக்கடை மாரியம்மனிடம் வேண்டினால் வேண்டியது நிறைவேறும் என்பது வரலாறு. இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனைனா, நெல்மணிகளையும் விதை நெல்லையும் வைத்து பிரார்த்திக்கின்றனர் விவசாயிகள். இதனால் விளைச்சல் செழிக்கும், லாபம் கொழிக்கும். நேர்த்திக்கடன் என்னன்னா, இந்த கோவிலில் மாவிளக்கு ஏற்றுறது, வேப்பிலை கட்டி காவடி எடுக்கிறது, சிலைகள் வாங்கி வைத்தல், இளநீர் காவடி எடுத்தல், சேடல் சுற்றி வருதல், பால்குடம் எடுத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.